ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அருமையான நாளிலே கூட இந்த டிசம்பர் மாதத்திலே இதுவரை சுமந்து தாங்கி தப்புவித்து நம்மை நடத்தின எபினேசர் அவர் இனியும் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வருஷத்திலே நாம் இந்த கடைசி மாதத்திலே நாம் காணப்படுகிறோம். இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாய் நாம் இந்த வருடத்தை முடிக்க போகிறோம். இந்த நாளிலே அதற்காக நாம் மிகவும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அநேக இந்த கொரோனா வைரஸ் மூலமாகவும் இந்த கொள்ளை நோய் மூலமாக பயங்கரமான ஒரு சூழ்நிலைகள் இந்த வருஷத்திலே காணப்பட்டாலும் கூட இன்றைக்கு உங்களை அவர் எப்படி நடத்தி வந்திருக்கிறார், நம்மை எப்படி அவர் சுமந்து தாங்கி அவர் நடத்தி வந்திருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து அதற்காக நாம் மிகவும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட கிறிஸ்மஸ் நாட்கள் நெருங்கி விட்டது. எல்லா காரியங்களும் ஆண்டவர் இதுவரை நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் அவர் நடத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேளையிலே அப்பா உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதப்படியிலே இப்பொழுதும் கூட கர்த்தாவே நாங்கள் வருகிறோம். ஒவ்வொரு மாதமும் கர்த்தாவே ஒவ்வொரு அப்பா வாக்குத்தத்தங்களை கொடுத்து எங்களை நடத்தி வரீங்கப்பா. இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எங்களுக்கு நீங்கள் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறீங்க. இந்த வேளையிலே கூட கர்த்தாவே உடைய வல்லக்கரம் இறங்கும்படிக்காய் ஒவ்வொரு வாரமும் வேதாகமத்தின் காரியங்களை நாங்கள் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படிக்காய் உடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படிக்காய் நாங்கள் சொல்லிக்கிறோம். நீ செய்ய போற கிருபைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களோடு கூட நீர் பேசும்படிக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். வேதத்தில் உள்ள ரகசியங்களை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்து தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும் ஆசீர்வாதம் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. இந்த அருமையான நாளிலே கூட இன்றைக்கும் இந்த வாரத்திலே நாம் எதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் என்று நான் காணப்படும் பொழுது ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து இன்றைக்கும் ஒரு சில காரியத்தை இந்த வாரம் நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்துமஸ் நாட்களாய் காணப்படுகிறதுனாலே அதை குறித்து இந்த நாளிலே கூட கிறிஸ்துவை குறித்து நாம் தியானிப்போம். இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அப்போ இருளில் நடக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ இருளில் காணப்பட்ட அவர்களுக்கு, இந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவ மூலமாக ஒரு பெரிய வெளிச்சத்தை தேவன் பிரகாசிப்பிக்க செய்தார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் நாம் பார்க்கும் பொழுது இந்த புதிய ஏற்பாட்டிலே வேதாகமத்திலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த அதிகாரங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்து அவர் பாருங்க அநேக அற்புத அடையாளங்கள் ஜனங்கள் மத்தியிலே அநேக மிராக்கிள்ஸ் அவர் செய்ததை ஜனங்கள் அநேகர் அவரை பின்பற்றினார்கள், அவரை விசுவாசித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்திலே வந்த கிறிஸ்து இயேசு ஒரு நாள்ல பாருங்க அப்படிப்பட்ட அந்த ஜனங்கள் கிறிஸ்து இயேசு பிறப்பதற்கு முன்பாக அநேக இருளின் காரியங்கள் பாருங்க. எகிப்திலே கூட இந்த அடிமைத்தனமா இருந்த இந்த ஜனங்களை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்ப்போமானால் ஒரு நாளிலே அவர்கள் பயங்கரமான இருளில் நடக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள், இருளிலே காணப்பட்டார்கள், அடிமைத்தனமாய் காணப்பட்டார்கள். அப்போ அந்த பார்வன் மூலமாக பயங்கரமான ஒரு அடிமைத்தனத்திலே அவர்கள் காணப்பட்டார்கள் பிரியமானவர்களே. ஆனாலும் கூட
அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டு அந்த ஜனங்களை மோசேயின் மூலமாக வெளியே கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு நாள்ல ஒரு மனுஷனுடைய வாழ்விலே இருளிலே காண்டு கொண்டு அந்த இருளிலே நடந்து அவள் பழக்கு வித்து வருடக்கணக்காய் அந்த அடிமைத்தனத்திலே அந்த ஜனங்கள் வாழ்ந்து அதிலே பழகிவிட்டார்கள். ஆனால் இப்பொழுதோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே எந்தெந்த காரியத்திலே ஒரு இருளிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, இந்த இருளில் இருந்து ஒரு வெளிச்சத்தை என் வாழ்க்கையிலே பிரகாசிப்பிக்காதா என்று சொல்லி ஆவலோடு காத்திருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள். அந்த இருள்களை என் தேவன் தாமே மாற்றி உங்கள் வாழ்விலே அவர் வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க செய்கிற தேவனா இருக்கிறார். ஏனென்றால் வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி பாருங்க, எத்தனையோ வருடங்களுக்கு அப்புறம் கிறிஸ்து பிறக்க போகிறதை அது முன்பதாகவே அவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது ஒரு நாள்ல ஜனங்கள் எல்லாம் இருளிலே காணப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இருளிலே காணப்பட்டார்கள். அப்போ அந்த இருளிலே வாழ்ந்து கிடக்கிற அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை என் தேவன் பிரகாசிப்பிக்க செய்தார். இன்றைக்கு இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்கள் வாழ்விலே வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இப்பொழுதும் கூட நீங்கள் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலையோடு காணப்படலாம். ஆண்டவரே, நான் வேலை இல்லாமல் காணப்படுகிறேன், பொருளாதாரம் இல்லாமல் காணப்படுகிறேன், இன்னும் பல காரியங்கள் ஆண்டவரே நான் பலவீனத்திலே காணப்படுகிறேன் என்று சொல்லி பல இருளிலே காணப்படுகிற சூழ்நிலையை போல நீங்கள் காணப்படுவீர்களானால் இன்றைக்கும் நீங்கள் விசுவாசியுங்கள். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை தேவன் பிரகாசிப்பிக்க செய்தது போல உங்கள் வாழ்விலே கிறிஸ்து இயேசு பிறப்பாராக. உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசு ஒரு வெளிச்சத்தை அவர் பிரகாசிப்பிக்க செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட இருளில் நடந்த அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கடந்து வந்தது. இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்போ இன்றைக்கும் கூட நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். யார்? அவரே கிறிஸ்து இயேசுவாய் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் காணப்படுகிறார். இந்த உலகத்திலே நமக்காக சிலுவை சுமந்து நம்மளுடைய பாடுகளுக்காக, நம்மளுடைய வியாதிக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே நமக்காக அவர் அந்த காரியங்களை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவை சுமந்தார் என்று பார்க்கிறோம். அவர் நமக்கு ஒரு பாலன் கொடுக்கப்பட்டார். அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லா பாடுகளையும் அனுபவித்து எல்லாவற்றையும் அவர் ஜெயித்த தேவனாய் இருக்கிறபடியால் இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, முதலாவதாக அவருடைய நாமம், அவர் நாமம் முதலாவதாக அவர் சொல்லுகிறார் அதிசயமானவர். அப்போ இந்த இடத்துல இந்த 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறபடி அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நாமம் முதலாவதாக அதிசயமானவர். ஆம், இன்றைக்கும் நம் வாழ்விலே அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். கொஞ்சம் நாம யோசித்து பார்த்தோம். ஆனால் இந்த வருஷத்திலே தேசம் முழுவதும் எல்லாவற்றிலும் ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன்ஸில் இந்த தேசம் முழுவதும் கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் இன்றைக்கும் அவர் நடத்தி எப்படி உங்களை வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் மிகவும் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர். இன்றைக்கும் இந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட அநேகருடைய வாழ்விலே அற்புதங்களை செய்த தேவன்
மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷங்கள் நாம் பார்க்கும் பொழுது அதிலே அற்புத அதிசயங்களை செய்த அதே நாமம் இன்றைக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்கள் வாழ்விலே அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். வேதாகமத்தில் அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அநேக குஷ்டரோகிகளாய் காணப்பட்டவர்கள் சுகமாக்கப்பட்டார்கள். பாடுகள், பயங்கரமான பாடுகள் மத்தியிலே, கற்றுகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை அளித்து அவர்களுக்கு வியாதிகளிலிருந்து சுகத்தை கொடுத்து பார்வை அடைய செய்த, சப்பானிகளை நடக்க செய்து அநேக அற்புதங்கள் இயேசு கிறிஸ்துவ மூலமாக இந்த உலகத்திலே தேவன் நடப்பித்தார். ஏனென்றால் அவர் இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிற தேவன், இன்றைக்கும் அவர்களுக்கு அதிசயங்களை செய்த தேவன். எந்த அதிசயம் என்னுடைய வாழ்விலே நடக்க வேண்டும் என்று சொல்லி, எந்த மனிதர்களுடைய கடின இருதயங்கள் மாற வேண்டும், என்னென்ன வேலைக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ எல்லாவற்றிலும் இந்த நாளிலே தேவன் நிச்சயமாக அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு இந்த நாளிலே உங்களுக்கு அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அதிசயமான தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஏனென்றால் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அதே ஏசாயா 9:6 சொல்கிறது, அவர் ஆலோசனையின் கர்த்தர் என்று சொல்லி. முதலாவதாக அவர் அதிசயமானவர். ஏனென்றால் நம் வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பே ஒரு அதிசயமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த அதிசயங்களை செய்கிற தேவன் இன்றைக்கும் உங்கள் வாழ்விலே என்னென்ன இருள்கள் காணப்படுகிறதோ அந்த இருள்களை நீக்கி அதிசயங்களை செய்வார். இரண்டாவதாக ஆலோசனையின் கர்த்தர் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆலோசனை தருகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்படும் பொழுது ஆலோசனைகளை அநேகம் தந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில அந்த ஆலோசனை இல்லாதபடியினால் அநேக தேவனுடைய சித்தத்தின்படி நடக்காமல் இடறி விடுகிற காரியங்கள், அதனாலே பல நிந்தைகளும் அவமானங்களும் காணப்படலாம். ஆனால் இன்றைக்கும் நீங்கள் விசுவாசியுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே அவர் ஆலோசனைகளை தந்து நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் எல்லாருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியத்தில் அநேகர் என்னோட ஷேர் பண்ண காரியம் கூட என்னன்னு சொல்லலாம்னா, ஆண்டவர் இந்த வருஷம் ஜனவரி மாதம் தொடங்கும் பொழுது அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கார், அநேக காரியங்கள் நம்மளோட பேசினார். ஆனால் அதற்காக இன்னும் நாங்கள் காத்திருக்கிறோம், அது நிறைவேற காத்திருக்கிறோம் என்று சொல்லி காணப்படலாம். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் காணப்படுவீர்கள். ஆனால் இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே, இந்த வருஷம் முடிவதற்குள்ளாகவே இன்னும் ஒரு சில நாட்களே உள்ளது. அதற்குள்ளாகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் வானம் பூமி முடிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதவைகளாய் காணப்படுகிறது. ஏதோ வாக்குத்தத்தங்களை தேவன் ஏதோ அந்த நேரத்திற்கு கொடுத்தார் என்று சொல்லி ஒரு நாளும் அப்படி நாம் எடுக்காதபடிக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஆலோசனைகளை தந்து நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் விசுவாசிப்போம். என்ன ஆலோசனைகள் உங்களுக்கு இன்றைக்கு தேவை, உங்கள் குடும்பத்திற்கு தேவை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஆலோசனைகளை என் தேவன் தாமே கிறிஸ்து இயேசு உங்களுக்கு கொடுத்து அந்த அதிசயங்களை செய்து ஆலோசனையை கொடுத்து நடத்துவாராக. அநேகருடைய வாழ்க்கையிலே ஆலோசனைகள் இல்லாமல் அவர்கள் இடறி விழுகிறார்கள். அப்படி அல்ல பிரியமானவர்களே. இந்த நாளிலே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன். அப்போ இன்றைக்கும் ஆலோசனை தருகிறவர்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். இன்றைக்கும் அந்த ஆலோசனைகளை எனக்கு தருவீராக என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் அந்த ஆலோசனைகளை தேவன் தந்து உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே முதலாவதாக அவர் அதிசயமானவர் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆலோசனையின் கர்த்தர் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக வல்லமை உள்ள தேவன் என்று பார்க்கிறோம். நம் தேவன் அவர் சாதாரணமான தேவன் அல்ல, வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில அவருடைய வல்லமை விளங்க வேண்டும். இந்த காரியத்திலே நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இதிலே தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய வேண்டும். தேவனுடைய வல்லமை அந்த காரியங்களை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எந்த காரியத்திலே நீங்கள் காணப்படுகிறீர்களோ தேவ வல்லமையை இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்விலே அவர் விளங்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசியுங்கள். இந்த நாளிலே கூட அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவனாய், வல்லமையாய் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் கூட அநேகருடைய வாழ்க்கையில என்னிடத்துல ஷேர் பண்ற காரியம் என்னவென்றால், நான் கர்த்தருக்காக வல்லமையாய் எழும்பணும்னு விரும்புகிறேன், கர்த்தருக்காக மகிமையாய் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் அந்த காரியத்திலே என்னால் செயல்பட முடியவில்லை என்று சொல்லி அநேகர் கவலையோடு காணப்படலாம். ஆனால் இன்றைக்கும் நீங்கள் விசுவாசியுங்கள், அந்த வல்லமையுள்ள தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்விலே வல்லமையான காரியங்களை விளங்க செய்வாராக. வல்லமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் விசுவாசிக்க வேண்டியது என்னவென்றால், நம் வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்மளுடைய குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆலோசனை தந்து அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அநேக வேளையில போன வாரத்திலே பார்த்தீர்களானால் அநேக காரியங்களை குறித்து, ஊழியத்தை குறித்து ஒரு சோர்வு வரும் பொழுது அந்த நேரத்தில் தேவனுடைய ஆவியானவர் சொன்னார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்போ அவ்வளோ பெரிய தேவன். அநேக வேளைகளிலே அவருடைய வல்லமையை நாம் மறந்து விடுகிறோம். அதை மறந்து விடுகிறதுனால தான் சோர்வுகளும் பலவீனங்களும் வரும் பொழுது தேவன், இவ்வளோ பெரிய தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறோம். அந்த தேவன் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் இந்த பயம் என்று சொல்லி மேற்கொள்ள முடியாதபடிக்கு சத்ருவின் போராட்டங்களாய் காணப்படலாம். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய வல்லமையை அவர் விளங்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அவ்வளோ பெரிய தேவனை, வல்லமையுள்ள தேவனை, வல்லமையுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி காணப்படும் பொழுது, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், வேதாகமத்திலே பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் காணப்பட்டாலும் அவருடைய வல்லமையை அவர்கள் மூலமாக கர்த்தர் விளங்க செய்தார். அவருடைய வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஓடி இருந்து நான்காவதாக தேவபுத்திரனுடைய சாயலா இருக்கிறது என்று சொல்லி ராஜாவும் அவரோடு கூட இருந்தவர்களும் பார்க்கத்தக்க அவருடைய வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவன் நம் தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திலே தேவனுடைய வல்லமையை நான் காண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே தேவ வல்லமையை கர்த்தர் விளங்க செய்வாராக. அல்லேலூயா. அப்போ வல்லமையான காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நித்திய பிதா என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த நாளிலே கூட நித்தியமாய் நடத்தி நித்தியமாய் நம்ம நடத்துகிறவர் கர்த்தர். ஆமே. அப்போ சமாதான பிரபு என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையிலே நம்ம கரத்தை பிடித்து நம்மையும் நம் சந்ததிகளையும் அவர் நித்தியமாய் நடத்தி சமாதானத்தை ஊற்றி நடத்துகிறவர் தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்மை நடத்துகிறவருடைய கை ஒரு நாளும் குறுகி போகவில்லை. இன்றைக்கும் நித்தியமாய், அதாவது நம்மை மட்டும்
அவர் நடத்தி நம் சந்ததிகளை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. இன்றைக்கும் நம்மையும் நம் சந்ததிகளையும் அவர் ஆசீர்வதித்து நம்மை எப்படி நடத்துகிறாரோ அதை போலவே இன்னும் 2 மடங்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்கள் விசுவாசியுங்கள். தேவ ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்களை மாத்திரமல்ல உங்கள் சந்ததிகளையும் கரம் பிடித்து கர்த்தர் நடத்துவார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். அப்போ அந்த நித்திய பிதா சமாதான பிரபு சமாதானத்தை கொடுத்து உங்களை நடத்துவார். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் தெரியுமா? பாவங்களிலே, சாபங்களிலே, வியாதிகளிலே, கற்றுகளிலே, இருளிலே நடக்கிற ஜனங்கள் அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க செய்து, வியாதியிலிருந்து சுகம் கொடுத்து, கட்டுகள் உள்ளவர்களுக்கு விடுதலை கொடுத்து, மெய்யான தேவன் இவர்தான் என்று சொல்லி நிரூபிக்கவே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே அவர் பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், எந்த சமாதானத்திற்காக நீங்கள் காணப்படுகிறீர்களோ, எந்த சமாதானம் இல்லை என்று காணப்படுகிறீர்களோ, இந்த நாளிலே நீங்கள் விசுவாசியுங்கள். அந்த சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்து அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் விசுவாசிப்போம். நித்திய பிதா சமாதான பிரபு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கரம் எடுத்து நடத்துவார். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம். அவரே நமக்கு சமாதானத்தை கொடுப்பார், ஆலோசனைகளை தந்து நடத்துவார், அதிசயங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கும் கிறிஸ்து எதற்காக பிறந்தாரோ, எதற்காக இந்த உலகத்திலே வந்து பிறந்தாரோ, அந்த நோக்கம், திட்டம், பிதாவினுடைய சித்தத்தை அவர் சரியாய் நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, அதிகாலை தூரம் பாருங்க, அநேக வேலைகளிலே இதை நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்ட காரியம் என்னவென்றால், அவருடைய ஊழியம் அவ்வளவு பாருங்க 3.5 வருடம் தான். ஆனால் அந்த 3.5 வருடத்துல எத்தனை ஆத்துமாக்கள் இயேசுவுக்கு நேராய், என் தேவனுக்கு நேராய் திரும்பினார்கள் என்று பாருங்க. அப்போ இன்றைக்கும் கூட, ஆனாலும் கூட அவ்வளவு ஊழியத்திலே அவ்வளவு காரியங்கள் அவர் காணப்பட்டாலும், அதிகாலை தூரம் பிதாவுடைய சமூகத்திலே, தேவனுடைய சமூகத்திலே அவர் அனுதினமும் செபிக்கிறவராய் இயேசு காணப்பட்டார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக வேலைகள், அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் இயேசு முழங்கால்களே நின்று அதிகாலமே மலையிலே போய் சென்று அவர் ஆயத்தமாகி செபித்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட்டோம். ஆனால் இன்றைக்கும் நம் வாழ்விலே அவர் அதிசயங்களை செய்வார், ஆலோசனைகளை தந்து நடத்துவார், அவருடைய வல்லமையை விளங்க செய்வார், சமாதானத்தை கொடுத்து நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த நாளிலே கிறிஸ்து இயேசு நம் வீட்டிலே பிறப்பாராக, நம்முடைய இருதயத்திலே பிறப்பாராக. நம் வாழ்விலே அற்புதத்தை செய்ய நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலையிலே நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய பாதப்படியிலே ஆண்டவரே இருளிலே நடந்த ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் ஆண்டவரே 2ஆம் வசனத்திலையும் நாங்கள் தியானித்தது போல, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஆண்டவரே கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கிறது என்று வாசித்தோம் ராஜா. ஆம் தகப்பனே, ஆண்டவரே பிதாவுடைய சித்தத்தை சரியாய் இயேசுவானவர் ஆண்டவரே இந்த உலகத்திலே வந்து நிறைவேற்றி எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்தார் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருளிலே நடந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசிப்பித்தது இயேசு மூலமாக. இயேசு மூலமாக ஜனங்களுடைய வியாதிகள் சுகமானது, கட்டுகள் அருந்து போனது. ஆண்டவரே பிசாசுகள் நடுங்கினது தகப்பனே. இந்த வழியிலே கூட ராஜா, இது கிறிஸ்துமஸ் நாட்களா எங்களுக்கு காணப்படுகிறது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஒவ்வொரு குடும்பத்திலே இயேசுவானவர் பிறப்பீராக, ஒவ்வொரு இருதயங்களிலே இயேசு பிறப்பீராக ராஜா. கர்த்தர் தாமே ஒவ்வொரு இருதயத்திலே, குடும்பங்களிலே இருக்கிற இருள்களை வெளிச்சமாய் மாற்றுவீராக ராஜா, வெளிச்சமாய் மாற்றுவீராக ராஜா. எந்தெந்த குடும்பத்திலே ஒரு அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி காணப்படுகிறார்களோ அவர்கள் குடும்பத்திலே அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. எந்தெந்த காரியத்திலே பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஜெயம் எடுக்கட்டும், ஜெபங்களுக்கு பதில் வரட்டும் ஆண்டவரே. எந்தெந்த காரியம்
காரியத்திலே ஆலோசனை எனக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே உங்க பாதத்திலே அவங்க உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே உங்க ஆலோசனைகள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிதா சமாதான பிரபு வல்லமையுள்ள தேவன் என்று பார்த்தோமே, அந்த வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கும் கூட உங்களுடைய வல்லமையை நீர் விலக செய்ய போற கிருபைக்காக நன்றி. யார் யாருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நான் பாதியிலே மரித்து போய் விடுவனும், இந்த சந்ததியின் ஆசீர்வாதங்களை பார்க்க மாட்டேனும், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாதா என்று சொல்லி எத்தனை பேர் கவலையோடு இருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையில் உடைய வல்லமையை விளங்க செய்ய போற கிருபைக்காக நன்றி. கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்து எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்து ஜனங்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நீங்க சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எம் தேவன் தாமே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உடைய வல்லமை விளங்க செய்யப்படுற கிருபைக்காக நித்திய பிதா சமாதான பிரபு ஒவ்வொரு குடும்பத்திலே ஆண்டவரே யார் யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறார்களோ அவர்கள் வாழ்விலே சமாதானத்தை ஊற்றி எம் தேவன் நீ நடத்த போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஒருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டும், எல்லா இருளின் காரியங்கள் மாறட்டும், வெளிச்சம் ஆண்டவரே உதிக்க செய்யும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், வல்லமையை விளங்க செய்யப்பட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில அதிசயம் நடக்க வேண்டுமென்றால் உம்முடைய வல்லமை விளங்க செய்ய வேண்டுமென்றால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், வெளிச்சம் பிரகாசிப்பிக்க வேண்டுமென்றால் சமாதானம் பெற வேண்டுமென்றால் முதலாவதாக உம்மை போல எங்களை மாற்றுங்க. உம்மை போல அதிகாலமே தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே தாங்களே ஒப்பு கொடுக்கட்டும். ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க. ஆலோசனையின்படி தேவ ஆலோசனை பெற்று அதன்படி நடக்கிறவர்களாய் என் தேவன் தாமே மாற்றும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் தாமே பொறுப்பெடுத்து நடத்துவீராக ராஜா. எல்லாவற்றும் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கா ஜெபிக்கிறார். இந்த டிசம்பர் மாதத்திலே ஆண்டவரே இந்த 12ஆம் மாதத்தை காண செய்து இதுவரைய ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க நடத்தின கிருபைக்காக நன்றி. இனியும் நடத்த போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே யார் யாரெல்லாம் தேவைகளோடு காணப்படுகிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அவர்களுடைய குறைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நிறைவாய் மாற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எல்லா தேவைகள் மன வாஞ்சிகள் விருப்பங்களை நிறைவேற்றி என் தேவன் தாமே சாட்சியாக நிறுத்துவீராக. எல்லாவற்றும் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிற நீரே பொறுப்பெடுத்து நடத்தும் ஆசீர்வதியும் கற்றுக்கொள்ளும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாளிலே கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
வெளிச்சம் விரைவில் வரட்டும்.